தேவடியா, நீ என்கிட்ட ஆக்டிங் பண்ணி அனாதை, பஞ்சு பரதேசி, பிக்காளி கூதி மாரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தேவடியா நாரா கூதி என்ன இந்த மாதிரி அலங்கோலம் பண்ணிட்டல்ல. நீ பெரிய என் பூலா, நீ அடி உன் வாயில் என் பூலா வைக்க தேவடியா. நான் சொல்கிறது நல்லா கேள்வி ஜோதி கூதி. நீ ஐநா சபையிலே போடுறான்னா என் பூலை கூட ஆட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வச்சுக்க, என் அம்மா வரவாங்கன்ட்டு அப்படியே, நான் பிறந்தது அப்படியே. எல்லாம் 2 பேர்த்துக்கு பிறப்பாண்டிய, எல்லாம் 2 பேர்த்துக்கு பிறப்பான். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பெண் ஒரு ஆண், ஒரு ஆண் ஒரு பெண். நீ சொன்னிய அவன் விஜய், அந்த ஜுன்னியா நான் போய் வீழ மாட்டேன், அவன் அப்பங்காலையும் வீழ மாட்டேன். அவன் காலில் வீழ்ந்து தான் தேவடியா நாரா கூதியே. நீ எனக்கு கைத்தி நீட்டி காட்டி படுப்பண்ணா உன் கூதியே எனக்கு தேவையில்ல தேவடியா. சரியா? என் பூலையை அறுத்து கிடச்சிடுவான் நான். புரியுதா? அதாண்டி இன்னும் எல்லாரும் கூதிய நான் சொல்ல வந்த டிராஃபிக்கே மறந்துச்சுடி தேவடியா கூதியா. உனக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருந்தேன், என் மனசுக்குள்ள பத்திரமா பூட்டு போட்டு வச்சுருந்தேன். வேற ஒருத்தன் உன்னை பற்றி எக்குத்தப்பாக பேசுவான், என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நடத்தினானுவன், எவ்வளோ அடிப்பட்டு நுந்து நூலாகி சின்ன பண்ணமாகி என் உயிர் மட்டும்தான் போகலை, மானம் மரியாதை பணம் காசு சொத்து பத்து அப்படின்னு மொத்தமும் போய் தேவடியா நாரா கூதி. உன் கூதியில் என் போல வைக்கணும், நான் வாயணும், உன் கூட வாயணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் பார். அதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு தேவடியா நாரா கூதி. நீ போய் கேஸ் போடு, ஐநா கோர்ட்டு எங்கே ஐநா சபையில் போய் போடுறியா? இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜெயம்மாவும் போல எவனும் ஓம்புறதுக்கு ஆள் இல்லை. ஒரு வேளை ஓம்புறதுக்கு ஆள் இருந்தால் ஒன்னங்காரங்கிறான் பாரு, ஃபஸ்ட்டு அவனை கூப்பிடு. நீ உன் புண்டை காட்டு, நான் ஓக்கிறேன், இல்லை அவன் மண்டை காட்டு.